மாவட்டத்தில் அனைத்து சுற்றுலா ஓட்டுநர் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சார்பாக இன்று சென்ட்ரல் ஆட்சி அலுவலகத்தில் துணை ஆணையாளரை சந்தித்து இந்த ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் சம்பந்தமாக ஒரு கோரிக்கை மணி அனுப்புவதாக அனைத்து உரிமையாளரும் இங்கே வந்துள்ளோம். எங்களுக்கு பிரதான கோரிக்கை என்னவென்றால் 1/4/2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அனைத்து வாகனங்களிலும் ஜிபிஆர்எஸ் கருவி என்று ஒன்று பொருத்த வேண்டும் என்று அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கும் எஃப்சிக்கு செல்லக்கூடிய வாகனங்களை எஃப்சி பண்ணாமல் திருப்பி அனுப்பப்பட உள்ளது. ஆனால் ஜிபிஎஸ் கருவி என்பது அண்டை மாநிலமான கேரளாவில் வெறும் 4000 ரூபாய் கருவி பொருத்தி அங்கே எஃப்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் இந்த ஜிபிஎஸ் கருவிக்கு முறையான கட்டணம் நிர்ணயிக்காமல் 18,000 20,000 என்ற அடிப்படையில் கட்டணம் நிர்ணயம் செய்து வசூல் செய்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஓட்டுநர்களும் அந்த கருவி பொருத்திருக்கிறாங்க. அந்த பொருத்தின கருவிக்கு முறையான ஜிஎஸ்டி பில்லு கேட்டால் ஜிஎஸ்டி பில்லு வழங்கவில்லை. இது ஒரு வழிப்பறி கொள்ளைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 4000 ரூபாய் கருவி 18,000 20,000 வாங்குவது எந்த நியாயம்? ஏன்னா ஏற்கனவே லைஃப் டேக்ஸிங்கிற முறையில் இந்த தமிழ்நாடு அரசு ஓட்டுநர் வஞ்சிச்சது. அது இப்போ 3 டேக்ஸி தான் கட்டியிருக்கு. இன்னொரு கோட்டை டேக்ஸி வர நவம்பர் மாதம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் இந்த ஜிபிஎஸ் கருவி இன்னும் புதுசாக கொண்டு அதுக்கும் முறையான கட்டணத்தை நிர்ணயிக்காமல் 18,000 20,000 சொல்லி கட்டணத்தை இடைத்தரகர்கள் மூலியமாக பணம் வசூல் பண்ணுவது ஓட்டுநர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் நொந்து போகும் சூழ்நிலை தான் இந்த அரசாங்கம் உருவாக்குது. எங்களுக்கு என்னன்னா, அண்டை மாநிலத்தை பொருத்தக்கூடிய 4000 ரூபாய் பொருத்தக்கூடிய அதே ஜிபிஆர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டார போக்குவரத்திலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் எங்களுக்கு பொறுத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மானிய விலையில் அது கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும். இந்த ஜிபிஎஸ் கருவி 1ஆம் தேதி பிறப்பு உத்தரவு பிரிப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இது பொறுத்திருக்கு குறைஞ்சபட்சம் அனைத்து வாகனத்திலும் குறைஞ்சபட்சம் 3 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும்னு இங்கே வந்துக்குள்ள அனைத்து சுற்றுலா வாகன உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அனைத்து மாவட்டத்தின் சார்பாக அன்போடு எங்களுக்கு கோரிக்கை முன்வைத்துக் கொள்கிறோம்.